السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله سيد المرسلين وعلى آله وصحابه أجمعين. أما بعد، قال الله سبحانه وتعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. والفجر وليال عشر والشفع والوتر. صدق الله العظيم. وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم: ما العمل في أيام العشر أفضل من العمل في هذه؟ قالوا ولا الجهاد يا رسول الله؟ قال ولا الجهاد إلا رجل خرج يخاطر بنفسه وماله فلم يرجع بشيء، أو كما قال عليه الصلاة والسلام. اللهم صل على سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. புகழனைத்தும் அகிலத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கின்ற ரப்புல் ஆலமீன் வல்லோன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தார்கள். சலாத்தும் சலாமும் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாருடைய பரிசுத்த குடும்பத்தார்கள், சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், ஷஹதாக்கள், சாலிஹீன்கள், நர்பாக்கியத்திற்குரிய உம்மத்தினர் நம் அனைவர் மீதும் எல்லா காலமும் நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹ்வின் பேரருள் ஸுல்கஅதா மாதத்தினுடைய இறுதி நாளிலும் ஸுல்ஹஜ் பிறையை எதிர்பார்த்தவர்களாகவும் நாம் இருக்கின்றோம். அல்லாஹ் ஸுல்ஹஜ் மாதத்தை சிறப்பான முறையில் அடைந்து அதில் இருக்கக்கூடிய எல்லா விதமான நலவுகளையும் பெறக்கூடிய நர்பாக்கியசாலிகளாக அல்லாஹ் நம் அனைவரையும் பொருந்திக் கொள்வானாக. ஆமீன். ஹாஜிகள் எல்லாம் ஹஜ் செய்வதற்காக வேண்டி செல்ல இருக்கின்ற ஒரு உன்னதமான காலம் இது. இஸ்லாத்தினுடைய மிக முக்கியமான கடமையான ஹஜ் என்கின்ற அந்த கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி மக்கா நகரை நோக்கி உலகெங்கிலும் இருக்கின்ற வசதி படைத்த முஸ்லிம்கள், அல்லாஹ் யாரை இந்த ஆண்டு பொருந்தி கொண்டிருக்கின்றானோ அப்படிப்பட்ட பாக்கியவான்கள் அந்த மக்கா நகரை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றார்கள். யாரெல்லாம் இந்த ஆண்டு ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்காக வேண்டி சென்றிருக்கின்றார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு முழு ஆரோக்கியத்தோடு ஹஜ்ஜினுடைய எல்லா கிரியைகளையும் சரியான முறையில் நிறைவேற்றி ஹஜ்ஜே மபரூராக அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக. ஆமீன். இன்னும் யார் யாரெல்லாம் ஹஜ்ஜை ஆசைப்பட்டு கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கு வரக்கூடிய ஆண்டுகளில் ஹஜ்ஜினுடைய நசீபை அல்லாஹ் அருள் புரிவானாக. ஆமீன். ஸுல்ஹஜ் என்று சொன்னால் நமக்கெல்லாம் அதிகமாக நினைவு கூறுவது ஹஸ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தியாகம் முதலில். ஹஜ் என்கின்ற கடமை ஒரு பக்கம், மறுபக்கம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தியாகம் ஒரு பக்கம் என்றெல்லாம் நாம் நன்மைகளை வரிசைப்படுத்திக் கொண்டே செல்லலாம். அல்லாஹ் இந்த உலகத்தை படைத்தான். இந்த உலகத்தில் அவன் நாடியதை அவன் நாடியவாறு எல்லா விஷயங்களையும் படைக்கின்றான். அவன் நாடியவைகளை அவன் படைக்கின்றான்.
படைத்தது மட்டுமல்லாமல் அதிலே எது சிறந்தது, அதிலே எது தேவையானது, எந்த விஷயங்களை தேர்ந்தெடுக்க கூடியது என்பதையெல்லாம் தான் நாடிய விதத்தில் தேர்வு செய்கின்றான். அந்த வகையில் இந்த உலகத்தில் அல்லாஹ் படைத்திருக்கின்ற இடங்களில் சில இடங்களை மிக பாக்கியமான இடங்களாக அல்லாஹ் தேர்வு செய்திருக்கின்றான். அதே போன்று மாதங்களில் சில மாதங்களை அல்லாஹ் அர்பஅத்துல் ஹுரும் என்று சொல்லி ஒரு 4 மாதங்களை சங்கைப்படுத்தி சிறப்புப்படுத்தி இருக்கின்றான். சில நாட்களை அல்லாஹு தஆலா சிறப்புப்படுத்தி இருக்கின்றான். சில இரவுகளை, சில பகல்களை என்று நாம் அடுக்கிக் கொண்டே போகலாம். அந்த வரிசையில் அல்லாஹ் சிறப்புப்படுத்தி இருக்கின்ற ஒரு உன்னதமான நாட்களை நாம் எதிர்கொள்ள இருக்கின்றோம். எப்படி ரமலானுக்கு முன்பாக ரமலானை பற்றி நாம் அதிகமாக பேசி, ரமலானுடைய விஷயங்களில் நாம் எப்படி அதிகமாக ஆர்வம் கொண்டு நோன்பு நோற்பதில், குர்ஆன் ஓதுவதில், தான தர்மங்கள் செய்வதில், நன்மையான காரியங்களில் அதிகமாக ஈடுபடுவதில் எப்படி நாம் ரமலானுடைய காலங்களுக்காக வேண்டி நாம் தயாரிப்பாக ஆகின்றோமோ, அதுபோல துல்ஹஜ் இதோ நாம் எதிர்நோக்கி இருக்கின்ற நாளைய தினத்தில் நாம் பிறை 1 எதிர்நோக்கி இருக்கின்றோம். இப்படிப்பட்ட அந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்கள் அல்லாஹ் ரொம்பவும் சிறப்புப்படுத்தி வைத்திருக்கின்றார். சில பொருட்கள் மீது அல்லாஹ் சத்தியம் செய்வான், அவைகள் எல்லாம் மிகவும் மேலானவை. சில நேரத்தின் மீது அல்லாஹ் சத்தியம் செய்வான், நேரங்கள் உன்னதமானவை. அவை தப்பிவிட்டால் அதனை மீண்டும் பெற்றுக்கொள்ள முடியாது. அதுபோல சில பகல்கள், சில இரவுகள் என்று சொல்லி அல்லாஹ் சில பகலின் மீது சத்தியம் செய்வான், சில இரவுகள் மீது சத்தியம் செய்திருக்கின்றான். அந்த வரிசையில் வல் ஃபஜ்ர் அதிகாலை நேரத்தின் மீது சத்தியமாக, வலயாலின் அஷ்ர் 10 இரவுகள் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் 10 இரவுகளை சத்தியம் செய்து சொல்லுகின்றான். எந்த 10 இரவுகள்? ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள், துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்கள், முதல் 10 இரவுகள் என்று அல்லாஹ் அந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 இரவுகளில் அல்லாஹ் சத்தியம் செய்து சொல்லி இருக்கின்றான். அந்த துல்ஹஜ் மாதத்தை நாம் அடைய இருக்கின்றோம். அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள், அமல்களில் சிறந்தது, ஏனைய நாட்களில் செய்யப்படக்கூடிய அமல்களிலேயே ஆக சிறந்த அமல்கள் இந்த 10 நாட்களில் செய்ய வேண்டிய அமல்கள். இந்த 10 நாட்களில் செய்யப்படக்கூடிய அமல்கள் வேறொரு அறிவிப்புகளில் வந்திருக்கிறது, அல்லாஹ்வுக்கு ஆக பிரியமானவை. துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்களில் செய்யப்படக்கூடிய அமல்களுக்கு அல்லாஹ்விடம் அங்கீகாரம் அதிகம், அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிரியமானது. ஏனைய நாட்களில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸில் ரமலானை குறிப்பிட்டு சொல்லவில்லை, ரமலானை தவிர ஏனைய நாட்கள் என்று சொல்லவில்லை. பொதுப்படையாக சொன்ன வார்த்தை, ஏனைய நாட்களை காட்டிலும் இந்த 10 நாட்களில் செய்யப்படக்கூடிய அமல்கள் ஆக சிறந்த அமல் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். துல்ஹஜ் மாதம் 10 பிறை வரை, 10 நாட்கள் வரை நாம் செய்யக்கூடிய அமல்கள் அல்லாஹ்விடத்தில் ரமலானில் நாம் எந்த அளவுக்கு ஆர்வத்தோடு நாம் அமல்கள் செய்கின்றோமோ, அதுபோல இந்த 10 நாட்களிலும் அமல்களை நாம் அதிகமாக செய்வதற்கு ஆர்வம் கொள்ள வேண்டும். இந்த 10 நாட்களில் அல்லாஹ்விடத்தில் அவ்வளவு அங்கீகாரம் இருக்கிறது. சஹாபாக்கள் உடனே கேட்கிறாங்க, என்ன
அமல்களிலேயே செயல்பாடுகளிலேயே அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிரியமான செயல், அல்லாஹ்விடத்தில் அங்கீகாரத்தை உத்தரவாதத்தை அதிகம் வாங்கி தரக்கூடிய செயல் அல்லாஹ்வுடைய பாதையில் போரிடுவது, ஜிஹாது செய்வது. ரொம்ப பிரியமான அமல், ரொம்ப சிறந்த அமல் ஜிஹாது. அல்லாஹ்வுடைய பாதையில் உயிர் உடைமைகளை கொண்டு போய் நான் அல்லாஹ்வுக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய பாதையில் நிற்கின்றேன், என்னுடைய பொருள் போனாலும் பரவாயில்லை, என்னுடைய உயிர் போனாலும் பரவாயில்லை என்று சொல்லி அல்லாஹ்வுடைய பாதையில் நின்று போரிடக்கூடிய அமலை விட சிறந்த அமல் வேற இல்லை. சஹாபாக்கள் அந்த அமலை மிக உயர்வாக கருதியதின் காரணமாக உடனடியாக கேட்டார்கள் என் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், நாயகமே, இந்த 10 நாட்களில் அல்லாஹ்விடத்தில் ஏனைய நாட்களில் செய்யப்படக்கூடிய அமல்களை விட இந்த 10 நாட்களில் செய்யப்படக்கூடிய அமல் சிறந்தது என்று சொன்னால் அது ஜிஹாதை விடவா கேட்டார்கள். ஜிஹாதை விடவா சொன்னார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஆம், ஜிஹாதை காட்டிலும் இந்த 10 நாட்களில் செய்யப்படக்கூடிய அமல் சிறந்தது, அல்லாஹ்விடத்தில் அதிக பிரியமானது என்று நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், இருந்தாலும் ஜிஹாதில் ஒருவர் உயிர் உடைமைகளை கொண்டு சென்று அதோடு திரும்பி வராம ஷஹீதாக ஆகிறார் இல்லையா, அவரை தவிர மீதி ஜிஹாதை காட்டிலும் சிறந்த அமல் இந்த 10 நாட்களில் அல்லாஹ்விடத்தில் செய்யப்படக்கூடிய அமல். ஏனைய நாட்களில் லொஹர் தொழுவதை எவ்வளவு நன்மை அதிகமானதோ அதை விட இந்த 10 நாட்களில் லொஹர் தொழுகைக்கு அங்கீகாரம் அல்லாஹ்விடத்தில் மிக பிரியம், ஏற்றமானது, கூடுதல் நன்மை தரக்கூடியது. ஏனைய நாட்களில் தர்மங்கள் செய்வதை காட்டிலும் இந்த 10 நாட்களில் செய்யக்கூடிய தர்மத்திற்கு அல்லாஹ்விடம் கூடுதல் அங்கீகாரம், கூடுதல் நன்மையை பெற்று தரக்கூடியது. இப்படி நன்மைகளை வரிசைப்படுத்தி கொண்டே போகலாம். ஏனைய நாட்களில் செய்யப்படக்கூடிய அமல்களை காட்டிலும் இந்த 10 நாட்களில் அல்லாஹ்விடத்தில் அதிகம் அங்கீகாரம் இருக்கிறது என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். எனவே நாம் ரமலானுக்கு முன்பாக எப்படி தயாரிப்பாக ஆகின்றோமோ ரமலானுடைய காலங்களுக்காக வேண்டி, அதுபோல இந்த 10 நாட்களில் நாம் அமல்களை அதிகம் செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் நாம் அமல்களை முன்னிறுத்த வேண்டும். ஃபஸ்தபிகுல் கைராத், அல்லாஹ் சொல்லுவான், நன்மைகளை முந்திக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவான். யா அய்யுஹல்லதீன ஆமனு ர்கஉ வஸ்ஜுது வஅபுது ரப்பக்கும் வஃஅலுல் கைர லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்கள் தொழுகுங்கள், சஜ்தா செய்யுங்கள், நன்மைகளை அதிகமாக கொண்டு வாருங்கள். வஃஅலுல் கைர், நன்மைகளை நீங்கள் அதிகம் செய்யுங்கள். லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்கள் ஜெயம் பெற்றவர்களாக ஆகுவீர்கள், வெற்றி பெற்றவர்களாக ஆகுவீர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அப்போ வெற்றி என்பது நம்மளுடைய வாழ்க்கையில், இந்த உலகத்தில் நம்மளுடைய சாதனைகள், நம்மளுடைய உலகத்தினுடைய எல்லா விதமான பாக்கியங்களையும் தாண்டி நம்மளுடைய மரண நேரத்தில் அடைகின்ற மிக உயர்ந்த பாக்கியம் லா இலாஹா இல்லல்லாஹ்வை பெறுவது, அதற்கு பிறகு உள்ள வாழ்க்கையில் வெற்றி பெறுவது, இந்த ஒன்றை நோக்கமாக கொண்டு நன்மையின் பக்கம் அதிகமாக விரைவது. அதற்கு முதல்ல நாம் செய்யக்கூடிய செயல் என்ன தெரியுமா? அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார், பாவ மன்னிப்பை அல்லாஹ்விடம் அதிகமாக கேட்பது. என்ன, நன்மைகள் செய்யாம தடை போடுறதுக்கு பாவம் தான் முதல்ல முன்னாடி நிற்கும். நன்மைகளை தூண்டாது. பாவங்கள் பெருகி பெருகி நாம் அடிக்கடி கேள்விப்படுகின்ற அந்த ஒரு ஹதீஸ், ஒரு மனிதன் பாவம் செய்கின்றான், உள்ளம் கருமை அடைகின்றது, மீண்டும் பாவம் செய்கின்றான், மீண்டும் கருப்பு புள்ளி விழுகின்றது. பாவம் செய்து செய்து அவனுடைய உள்ளம் முழுக்க கருமையாக ஆகி அவனுடைய உள்ளத்தில் நன்மையின் பிரகாசம் வெளிப்படுவதில்லை. நன்மை செய்வதற்குண்டான ஆர்வம் அவனிடத்தில் ஏற்படுவதில்லை.
எனவே நாம் செய்யக்கூடிய தவறுகளை அல்லாஹ்விடத்தில் சொல்லி பாவ மன்னிப்பு பெறுவதின் விளைவாக நம்மளுடைய உள்ளம் தூய்மை பெறுகிறது. அதனால் நன்மைகள் செய்வதற்கு அதிலிருந்து ஆர்வம் பிறக்கிறது என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தைகளினால் நம்மால் விளங்க முடியும். எனவே நம்மளுடைய பாவங்களை நினைத்து வருந்தி அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு பெறுவது, அதற்கடுத்து அல்லாஹ்விடத்தில் அதிகமாக பிரார்த்தனை செய்வது, துஆவில் அதிகமாக ஈடுபடுவது. அல்லாஹ் யாருக்கு நன்மையை நாடுறானோ அவங்களுக்கு தான் துஆவே செய்யற பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்கிறான். இன்னைக்கு துஆ செய்யறதே மறந்து போக இருக்கின்ற வளருகின்ற இந்த சமூகத்திடம் நாம் கற்றுக் கொடுக்க வேண்டிய மிக முக்கியமான அமல் அல்லாஹ்விடத்தில் கையேந்து என்று சொல்லி கற்றுக் கொடுக்க வேண்டும். என்ன காரியம் வேண்டுமானாலும் நீ அல்லாஹ்விடம் கரம் ஏந்து, அல்லாஹ்விடம் கேள், உனக்கு கிடைக்கும் என்கின்ற அந்த நம்பிக்கையை உள்ளத்தில் விதைக்க வேண்டும். அத்துஆஉ முஹுல் இபாதா, வணக்கங்களின் மூலை துஆ என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். துஆ ஏற்றுக்கொள்ளப்படுவது ஏற்றுக்கொள்ளப்படாதது என்பது இரண்டாவது காரணம். துஆ வணக்கம், வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுவதால் நன்மைகள் அதிகமாக ஆகும். வணக்க வழிபாடுகளின் மூலையே துஆ என்று சொன்னால் நாம் துஆவில் ஈடுபடும் காலமெல்லாம் நன்மைகள் ஒரு பக்கம் பெருகிக் கொண்டே இருக்கும். எனவே அதிகமான நேரங்களில் துஆவில் ஈடுபடுவது, அல்லாஹ்விடம் கையேந்தி நம்மளுடைய தேவைகள் பாவங்களை நினைத்து சொல்லி வருந்தி நம்முடைய தேவைகளை அவனிடம் கேட்டு பெறுவது, இது இந்த நாட்களில் நாம் செய்யக்கூடிய மிக முக்கியமான அமல்களில் இவைகளை எல்லாம் நாம் நினைவுக்கு கொண்டு வருவது. அதற்கடுத்து மிக முக்கியமான ஒரு விஷயம், நம்மளுடைய உள்ளங்களை தூய்மை பெறச் செய்வது. நம்முடைய உள்ளங்களை தூய்மை பெறச் செய்வது. அல்லாஹ் வெளி தோற்றங்களை பார்ப்பது கிடையாது. உன்னுடைய தோற்றம் அழகாக இருக்கிறதா இல்லையா என்பதெல்லாம் அல்லாஹ் பார்ப்பது கிடையாது. உன்னிடத்தில் பொருள் காசுகள் எவ்வளவு இருக்கிறது என்பதை அல்லாஹ் பார்ப்பது கிடையாது. மாறாக உன்னுடைய உள்ளமும் உள்ளம் சார்ந்த செயல்பாடுகளும் எவ்வாறு இருக்கிறது என்பதை அல்லாஹ் கவனித்துக் கொண்டிருக்கின்றான். எனவே உள்ளத்தை தூய்மைப்படுத்தி அதன் வழியாக நம்முடைய செயல்பாடுகளை தூய்மைப்படுத்துவது, இதுவெல்லாம் இந்த 10 நாட்களில் நாம் செய்யக்கூடிய அமல்களுக்கும் ஆயத்தமாகுவதற்கு முன்பாக இந்த செயல்பாடுகளை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன் இந்த 10 நாட்களில் இவ்வளவு முக்கியத்துவம்? ஏன் இந்த 10 நாட்களுக்கு மீது அல்லாஹ் சத்தியம் செய்கின்றான்? ஹதீஸிலே இந்த 10 நாட்களை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறப்புப்படுத்தி சொல்லி இருக்கிறார்கள் என்று சொன்னால், நன்மையினுடைய ஒட்டுமொத்த பட்டியலும் இந்த 10 நாட்களுக்குள் அடங்கும். எல்லா கடமைகளும் இந்த 10 நாட்களுக்குள் அடங்கும். எல்லா நன்மைகளும் அணிவகுத்து நிற்கின்ற இந்த 10 நாட்கள். தொழுகை எல்லா காலங்களிலும் தொழுகிறோம். இந்த 10 நாட்களின் மீதும் தொழுகை நாம் அதிகமாக தொழுவது. தான தர்மங்கள் எல்லா நாட்களிலும் செய்கின்றோம். இந்த 10 நாட்களிலும் தான தர்மங்கள். அதை தொடர்ந்து ஹஜ்ஜுக்காக வேண்டி செல்கின்ற ஹாஜிமார்கள் இந்த காலங்களில் அதிகமாக உம்ராவை செயல்படுத்துவார்கள். உம்ராவினுடைய நன்மையும் இந்த 10 நாட்களில் அதிகமாக ஆகும். அதற்கடுத்து ஹஜ்ஜினுடைய கடமையும் இந்த 10 நாட்களுக்குள் அடக்கம். அதற்கடுத்து 10வது நாள் நாம் பெருநாள் தொழுகை, அந்த தொழுகை நிறைவு செய்துவிட்டு அல்லாஹ்வுக்கு மிக முக்கியமாக நாம் நிறைவேற்றிய கடமை அந்த குர்பானி என்கின்ற அந்த உன்னதமான அந்த கடமையும் இந்த 10 நாட்களுக்குள் அடக்கம். ஒட்டுமொத்த நன்மையையும் அதையும் தாண்டி ஹாஜிமார்களை தவிர மற்ற ஊரில் இருப்பவர்கள் அனைவரும் பிறை 9வது நாள் அன்று நோன்பு நோற்பது, அரஃபாவுடைய நோன்பு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள். நோன்பும் இந்த 10 நாட்களுக்குள் அடக்கம். தொழுகை
நோன்பு, தான தர்மம், குர்பானி, ஹஜ்ஜி, உம்ரா என்று சொல்லி எத்துணை நன்மைகள் இருக்கிறதோ அத்துணை நன்மைகளின் அணிவகுப்புகளும் இந்த 10 நாட்களுக்குள் இருப்பதினால் இந்த 10 நாட்களில் செய்யப்படக்கூடிய அமல்களுக்கு அல்லாஹ்விடம் அதிகம் அங்கீகாரம் கிடைக்கிறது என்பதாக ஹதீசுகளை வல்லுநர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செயல்பாடுகளும் கூட இதுதான். ஹஸ்ரத் ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், நஸாயிலே இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு 4 விஷயங்களை எப்போதுமே விட்டதே கிடையாது. 4 விஷயங்களை எப்போதுமே விட்டது கிடையாது என்று சொல்லி ஹஸ்ரத் ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லித் தரக்கூடிய செய்தி, ஹஸ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆஷூராவுடைய நோன்பு அதை விட்டது கிடையாது. அதற்கடுத்து வல் அஷ்ர் துல்ஹஜ் மாதத்துல 10 நாட்களும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு இருந்திருக்கிறார்கள். 10 நாட்களுமே நோன்பு இருந்திருக்கிறார்கள். இதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விட்டது கிடையாது. அதற்கடுத்து வஸலாஸத்து ஸியாமி வஸலாஸத்து அய்யாமின் மின் குல்லி ஷஹர், ஒவ்வொரு மாசமும் 3 நாட்கள் ஐயாமுல் பீல் என்று சொல்லப்படக்கூடிய அந்த 3 நோன்புகள் நோற்பதையும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருபோதும் விட்டது கிடையாது. ஃபஜ்ருக்கு முன்பாக சுன்னத்து 2 ரக்அத் தொழுவதையும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருபோதும் விட்டது கிடையாது. 4 செயல்பாடுகளை நபி அவர்கள் ஒருபோதும் விட்டது கிடையாது என்று இந்த ஹதீசுகளின் மூலம் நம்மால் பார்க்க முடிகிறது. எனவே இந்த 10 நாட்களில் நோன்பும் அடக்கம், குர்ஆன் திலாவத்துகளையும் நாம் அதிகமாக மேற்கொள்வது, நன்மையான காரியங்களில் அதிகமாக ஈடுபடுவது, எந்த அளவிற்கு அதிகமாக நன்மையில் ஈடுபட முடியுமோ அந்த அளவிற்கு ஆர்வம் மிகுதியை நாம் இப்பொழுதிலிருந்தே அந்த ஆர்வத்தை மேற்கொள்வது. அதற்கடுத்து பிறை பிறப்பதற்கு முன்பாக குர்பானி கொடுப்பவர்களுடைய கவனத்திற்கு, குர்பானி அல்லாஹ்விற்காக வேண்டி செயல்படுத்த வேண்டும். முதல் விஷயம், பங்கிலே சேருகின்றோம், நமக்கு கறி நிறைய வரும் என்று சொல்லி யாராவது ஒருவர், 7 பேர் ஷேர் சேர்ந்து ஒரு மாடை நாம் குர்பானி கொடுக்கின்றோம், அதுல யாராவது ஒருவருடைய நியத்து அல்லாஹ்வுக்காக வேண்டி இல்லாம கறிக்காக வேண்டின்னு சொல்லி ஆயிடுச்சுன்னா கூட மீதி 6 பேருடைய குர்பானியும் செல்லாமல் போயிடும். எனவே குர்பானியினுடைய எண்ணம் முழுக்க முழுக்க நாம் அல்லாஹ்வுக்காக வேண்டி நிறைவேற்றுகின்றோம் என்கின்ற அந்த உயரிய சிந்தனை நம்மளுடைய உள்ளத்தில் உதிக்க வேண்டும். அல்லாஹ்வுக்காக வேண்டி செயல்படுத்த வேண்டிய அமல் அது. அதற்கடுத்து குர்பானி கொடுப்பவர்கள் துல்ஹஜ் பிறை தென்பட்டால் அவங்க முடி வெட்டுவதையும் நகம் வெட்டுவதையும் தவிர்த்து கொள்ள வேண்டும். குர்பானி கொடுக்கின்றவரை ஹதீஸிலே வந்திருக்கிறது, நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். பிறை இன்ஷா அல்லாஹ் இன்று மகரிபில் இருந்து தென்பட வாய்ப்பு இருக்கின்றது. எனவே குர்பானி கொடுப்பவர்கள் அதற்கு முன்பாக நகம் வெட்டுவதாக இருந்தாலும் முடிகளை சரி செய்வதாக இருந்தாலும் அதற்கு பிறைக்கு முன்பாக நம்மளுடைய உடல் அங்கங்களை சரி செய்து கொள்வது குர்பானி கொடுப்பவர்களுக்கு ஏற்றமானது. எனவே இந்த துல்ஹஜ் மாதம், அதற்கடுத்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தியாக மனப்பான்மை இருக்கிறது. அரஃபாவுடைய நோன்பு, அதிலே ஏராளமான சிறப்புகள் இருக்கிறது. அல்லாஹ் அந்த நாளில் அதிகமான நபர்களுக்கு பாவ மன்னிப்புகளை வழங்குகின்றான். அரஃபாவுடைய நாளன்று அதிகமான நரக விடுதலை அளிக்கின்றான். அரஃபாவில் ஹாஜிகள் அங்கிருந்து அனைவரும் பரட்டை தலையுடன் கையேந்தி ரப்பிடம் துவா செய்வதை பார்த்து அல்லாஹ் ஆனந்த மகிழ்ச்சி அடைகின்றான், பாவங்களை எல்லாம் மன்னிக்கின்றான். எனவே அந்த நாளில் நோன்பு நோற்பது, அல்லாஹ்விடம் அதிகமாக பாவ மன்னிப்பு தேடுவது, குடும்பத்தார்களுக்காக வேண்டி அதிகமாக
வீண் விரயம் இன்றி செலவு செய்வது. இது போன்ற இந்த அமல்களை எல்லாம் நாம் சரி செய்து கொண்டு இந்த 10 நாட்களில் நாம் அதிகமான அமல்களை செய்து அல்லாஹ்விடம் நெருக்கத்தை பெறக்கூடிய நர்பாக்கியசாலிகளாக அல்லாஹ் நம் அனைவரையும் பொருந்திக் கொள்வானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுன்னத் தொழுவாதவர்கள் தொழுது கொள்ளுங்கள். அல்லாஹ் ரஹ்மத் செய்வான்.